ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலயுமே அவர் ஒரு சிறந்த பேச்சாளரா பொதுவெளியில கருதப்படுறவர் தான். நல்ல பேச்சாளர் வேற, சிறந்த பேச்சாளர் வேற. என்ன பேசுவார் அடிப்படையில அவரு கட்சி தாவல்ங்கிறத நான் செய்யல அப்படின்னால ஒரு இது சொல்றாரு. அவர் செய்யலை. அவர் எல்லாரும் கட்சியை விட்டு துரத்தி விட்டாங்களே தவிர அவர் அவராக போவே இல்லை. அதிமுகவில் அவரை துரத்தி விட்டாங்க. அடுத்து அதிமுகவில் கூப்பிட்டு சேர்த்து அந்த அம்மா இருந்தாலும் துரத்தி விட்டாங்க. இப்படி தான் வந்தது தான். அவர் விலகவும் விட மாட்டார், சேரவும் மாட்டார். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக போய் சேர்ந்துருக்காரு ஒரு கட்சியில் போய். விஜய் சொன்னாரு ஆமா சார், அவரை சந்திக்கும் போது நான் உங்க பெரிய ஃபேன் அப்படின்னு விஜய். ஆமாம், கழுவி ஊற்றும் போது ஃபேனாக தானே இருக்க முடியும். அப்படிதான். அவருடைய முடிவு எப்படி பாக்குறீங்க சார்? சரியான முடிவு தானா தாவேக்கால போய் இணைந்தது? நீங்க சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கை அவரது கையிலங்க. அவர் இப்போ எந்த கம்பெனியில் வேலைக்கு போகணும் அவர் தானே முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனால் அவர் குடும்ப கஷ்ட பிரச்சனையா என்னன்னு தெரியல, பணம் புழக்கம் இல்லை, வேலை இல்லை, போய் சேர்ந்துருக்காரு. அதை நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ இந்த செங்கோட்டையன் அவர் போய் சேர்ந்தாரு, இப்போ நாஞ்சில் சம்பத் சேர்ந்தது, இதெல்லாம் போய் சேர்ந்தாரா? தாவேக்கால போய் நீ பேசுறத பார்த்தா இப்போ செங்கோட்டையன் போய் சேர்ந்தாரு அப்படி இருக்காது. இதெல்லாம் வந்து நாஞ்சில் சம்பத் போய் தாவேக்கால இணைந்தது, இதெல்லாமே விஜய்க்கு பெரிய அளவுல கை கொடுக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, கை கொடுத்து தான் சால்வ் போட்டிருப்பாரு. விஜய்க்கு கை கொடுக்காம போட்டுக்க மாட்டார்.